சிறுநீரக கல்லினாலே வருகிற வலி ஆண் பிரசவ வலியை உணர வைக்கிற வலின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது வலியா, அது அல்சர்னால இருக்கிற வலியா, அல்லது வேறு காரணத்தினால வலி என்பதை நாம் பிரித்து அறிந்து கொள்ள முடியும். சிறுநீரக கல்லினால் இருக்கிற வலி. இந்த சிறுநீரக கல்லை கரைக்க முடியுமா ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கு நிறைய ஸ்டோர் ஹாஸ்பிட்டல்ஸே வந்து விட்டது. பெரிய 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 மருத்துவமனைகள் கல்லை கரைப்பதற்கு அவ்வளவு. பீரியட்ஸே வர மாட்டேங்குது ஐயா, மறுபடியும் கொஞ்ச நாள் ஆனால் அதுக்கு போய் மருந்து சாப்பிட்டா பீரியட்ஸே நிற்க மாட்டேங்குது. ஒன்று வரமாட்டேங்குது, இல்லை நிற்க மாட்டேங்குது. அப்போ அந்த மருந்துக்கே நாம் அடிமையாக வாழ்கிற ஒரு சூழல் உருவாகி விடுகிறது ஐயா. இதுக்கு என்ன பண்ணுறது? இந்த பெண்ணுடைய கண் எப்படி இருக்கிறதா, அரவத்தினுடைய கண்ணை போல இருக்கு. அரவம்னா பாம்பு. இந்த பாம்புனுடைய கண்ணுன்னா, பாம்பு கண்ணுன்னா விஷக்கண்ணா? இல்லை, பாம்பு கண் என்றால் அந்த பாம்புனுடைய கண்ணுக்கு ஒரு அது இது மாதிரி கஷாயம் போட்டு சாப்பிடலாம். கஷாயம் போட்டு சாப்பிடும்போது சிலருக்கு சொல்லுவேன், கொஞ்சம் சீரகத்தை கூட சேர்த்து கஷாயம் போடுங்கள். அது சிறுநீரை இன்னும் நிறைய பெருக்கி விரைவிலே அந்த கல்லை வெளியிலே கொண்டு வரும். கற்பேதி என்றே அறி, கல்லை பேதியாக்குற ஒரு மூலிகை இருக்கு, கல்லை வெளியாற்றுகிற ஒரு மூலிகை இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது மாதிரி நிறைய சொல்ல போனால் ஏராளமான மூலிகைகள் இருக்கின்றன. அவளெல்லாம் மருத்துவர் என்கிற முறையிலே அந்த மூலிகைகளை எல்லாம் கொண்டு வந்து ஒன்றாக சேர்த்து கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் ஐயா. அடுத்து கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கல் தொந்தரவு, இது அதிகமாக பெருகிடுச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த தொந்தரவு இருக்குது. அதை எப்படி கட்டுப்படுத்தணும், வராமலே இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நல்ல கேள்விமா இது. ஏன்னா சிறுநீரக கல் என்பது நீங்கள் சொன்னது போல் நம்ம காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. இப்போ நிறைய பேருக்கு குழந்தைங்க கூட வருதுன்னு சொல்கிறீங்க பாருங்க. சிறுநீரக கல் யாருக்குமே வராது. உடனே ஒரு நாளைக்கு 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் தண்ணி குடித்தா சிறுநீரக கல்லே வராது. இது செய்ய மாட்டோமே. அதுவும் அந்த வலி வந்துட்டா தாங்க முடியும். அதுதான் ரொம்ப வேதனை. சொல்லுவார்கள், சிறுநீரக கல்லினாலே வருகிற வலி ஆண் பிரசவ வலியை உணர வைக்கிற வலின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்னா, இந்த கல் அப்படி இறங்கி இந்த சிறுநீர் குழாயில் வந்துடுமா. இந்த சிறுநீர் குழாய்க்கு வந்ததுக்கப்புறம் அது வெளியில் போகிறதுக்கு வந்தால் அந்த இடத்துல அந்த வழி வந்து சின்னதாக இருக்கும். அங்கே வந்து முட்டிட்டு திரும்ப புசுன்னு பின்னால் வரும். அப்போ எப்படி இந்த பிரசவத்தின் போது ஒரு பெண் அந்த முக்கிய குழந்தையை பிரசவிக்க முயலுகிற போது இந்த குழந்தை எப்படி முன்னும் பின்னுமாக அதை தள்ள முடியாமல் எப்படி தவிக்கிறாளோ, அப்படி இந்த கல்லை தள்ள முடியாமல் தவிக்கிறதுல அந்த வலி அப்படியே பிரசவ வலியை போலவே இருக்கும். அந்த முதுகு இடுப்பு வலி தான் அந்த கல்லுக்கும் தொந்தரவு பண்ணுது. இப்போ வயிற்று வலியெல்லாம் சிறுநீரக கல் வலியா? சிறுநீரக கல் வலி என்பது எப்படி கண்டுபிடிப்பது? முதல்ல அதை சொல்கிறேன் நான். என்னென்னா, இந்த முதுகு பக்கத்தில் இருந்து வலி துவங்கி அது அப்படியே நகர்ந்து முன்னோக்கி வரும். இந்த வலி நகர்ந்து வருவதை நாம் உணர முடியும். அவ்வளவு கடுமையான வலியாகவும் அது இருக்கும். இந்த வலி தொடர்ந்து இருந்து கொண்டு அது விட்டு விட்டு வலிக்கும். இப்படி இருந்தால் அது வயிற்று வலியா, அது அல்சர்னால் இருக்கிற வலியா, அல்லது வேறு காரணத்தினால் வலி என்பதை நாம் பிரித்து அறிந்து கொள்ள முடியும். சிறுநீரக கல்லினால் இருக்கிற வலி. இந்த சிறுநீரக கல்லை கரைக்க முடியுமா ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கு நிறைய ஸ்டோர் ஹாஸ்பிட்டல்ஸே வந்து விட்டது. பெரிய 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 மருத்துவமனைகள் கல்லை கரைப்பதற்கு அவ்வளவு பேர் கல்லோடு போகிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு வரியிலே முடித்து விடுகிறார்கள். ஒரு 4 மில்லிமீட்டருக்கு மேலே 5-6 மில்லிமீட்டர் அளவு கல் இருந்தால் அந்த கல்லை கரைக்கவே முடியாது. அது கரையாது. தண்ணி குடித்தாலும் கரையாது, டிப்ஸ் போட்டாலும் கரையாது. அந்த கல்லை எடுப்பதற்கு ஒன்று லேசர் தெரப்பியிலே உடைத்து எடுக்க வேண்டும், அல்லது லித்தோ ட்ரிப்சியிலே ஓட்டை போட்டு அந்த கல்லை அகற்ற வேண்டும். வேறு வழியிலே அந்த கல்லை அகற்ற முடியாது என்று இன்றைக்கு நவீன மருத்துவம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. அதை அவர்கள் சொல்லுகிறார். அந்த மருத்துவ முறை, இந்த சித்தர்கள் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் அந்த கல்லை கரைத்து விட முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சான்றுகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கல்லை கரைக்கணுமா, கல்லை ஒரு 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 மூலிகை இருக்கிறது. அந்த மூலிகைக்கு பேரே கற்கரைக்கி. கல்லை கரைக்கிறதுனால அது பேரே கற்கரைக்கி. அந்த மூலிகைக்கு பேரே கற்கரைக்கி. இன்னொரு பேர் அந்த மூலிகைக்கு சிறுகன் பிள்ளை. சில கிராமங்களில் சிறுபிள்ளைன்னு சொல்லுவாங்க. முழுமையான பெயர் அதற்கு சிறுகன் பிள்ளை.
பாண்டு பெரும் பாடு பகர் மூத்திர கிரிச்சரம். பாண்டு பெரும் பாடு பகர் மூத்திர கிரிச்சரம் பூண்டதிரி தோஷமிவை போக்கும் காட். தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரலக பெண்மையிலே சிறிய பிழைக்கு சிதைந்து. தேரியர் சொல்றார், சிறிய பிழை என்று ஒரு மூலிகை இருக்கிறது, அதற்கு கற்கள் எல்லாம் சிதைந்து போய்விடும். என்ன சொல்றா? பாண்டு, பாண்டுன்னா உடலிலே நீர் தேங்குவதனாலே ஏற்படுகிற வீக்கங்கள். பாண்டு, வயிறு உப்பிட்டு இருக்கும், அசைட்டிஸ், பாதம் வீங்கி இருக்கும், இதெல்லாம் பாண்டு. பாண்டு பெரும்பாடு, மகளிருக்கு காணுகிற அதி உதிரப்போக்கு. நிறைய பேர் சொல்லுகிறாள், உதிரப்போக்கு 10 நாளாக போயிட்டு இருக்கியா, மாசக்கணக்கில் போயிட்டு இருக்குதியா, ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க ஐயா, நிற்குதியா, மறுபடியும் பீரியட்ஸே வர மாட்டேங்குதுயா, மறுபடியும் கொஞ்ச நாள் ஆனால் அதுக்கு போய் மருந்து சாப்பிட்டா பீரியட்ஸே நிற்க மாட்டேங்குதுயா, ஒன்று வரமாட்டேங்குது இல்லை நிற்க மாட்டேங்குது. அப்போ அந்த மருந்துக்கே நாம் அடிமையாக வாழ்கிற ஒரு சூழல் உருவாகி விடுகிறது ஐயா. இதுக்கு என்ன பண்ணுறது? பெரும்பாடு, பாண்டு பெரும் பாடு பகர் மூத்திர கிரிச்சரம். கிரிச்சரம்னா எரிச்சல், மூத்திர கிரிச்சரம்னா யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். இப்போ எவ்வளவு பெண்கள், அதிலும் இந்த பொது கழிப்பறையை பயன்படுத்துகிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுகிற பெண்களும் ஆண்களில் சிலருக்கும் அந்த யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் வந்து விடுகிறது. அது பேர் யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் பரிசோதனை பண்ணி பார்த்து விட்டு அந்த சிறுநீரில் இருக்கிற இன்ஃபெக்ஷனுடைய அளவு பார்த்தா 1 மில்லியன் கோலை இருக்கிறது, 1 மில்லியன் பாக்டீரியா இருக்கிறது. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா கட்டுப்படுகிறது, பிறகு 1 வாரம் 1 மாதம் கழித்து திரும்ப வந்து விடுகிறது, குணமாவதில்லை சொல்றான். பாண்டு பெரும் பாடு பகர் மூத்திர கிரிச்சரம் பூண்ட திரிதோஷம் இவை போக்குங்காள். 3 வகையான தோஷங்கள், வாதம் பித்தம் கபம் என்கின்ற 3லே வருகிற தோடங்களை சரி செய்யும். தாண்டி பரிய வேளை துரத்தும், தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரரவ கண்ணாய். இந்த பெண்ணை பார்த்து சொல்றா, இந்த பெண்ணுடைய கண் எப்படி இருக்கிறதா? அரவத்தினுடைய கண்ணை போல இருக்குது. அரவம்னா பாம்பு. இந்த பாம்புனுடைய கண்ணுன்னா, பாம்பு கண்ணுன்னா விஷக்கண்ணா? இல்லை, பாம்பு கண் என்றால் அந்த பாம்புனுடைய கண்ணுக்கு ஒரு கூர்மை உண்டு. பாம்பு படம் எடுத்து நிற்கிற போது நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறோம், கிராமத்தில் அது கூட வாழ்ந்துருக்கிறோம். இந்த பார்வை அவ்வளவு தீட்சண்யமாக கூர்மையாக பாம்புக்கு இருக்கும். அப்படி பார்வையிலேயே நம்மை விரட்டுகிற, பார்வையினாலே தன்னை தன்மையப்படுத்துகிற கண்ணுக்கு சொந்தக்காரி. பார் அரவ கண்ணாய் சிறிய பிழைக்கு சிதைந்து. இந்த சிறிய பிழை எப்படி இருக்கும்? இன்றைக்கு போய் என்னுடைய பண்ணையிலிருந்து அதை கொண்டு வந்தேன். நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நீங்கள்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பேர் சிறுகன் பிழை அல்லது சிறிய பிழைன்னு பேருங்க. பாருங்கள், இந்த பூ, இந்த சிறுபிழை பூவுக்கு எவ்வளவு பெரிய கல்லையும் கரைத்து எடுக்கிற ஆற்றல் உண்டு. சிறுகன் பிழை எப்படி சாப்பிடுவது? இப்போ கல் இருக்கிறது, இந்த சிறுகன் பிழை எப்படி பூவோடு அப்படி இப்படி மொத்தத்தையும் பறித்து இலை பூவோடு இப்படி எடுத்து, இலை இருக்கிறது இப்படி இப்படி எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு குறையாமல், ஒரு கைப்பிடி இது போதாது, இன்னும் நிறைய எடுக்கணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை நம்ம வீட்டில் இருக்கிற அம்மிக்கல் மீது வைத்து தட்டி நன்றாக நசுக்கி, அம்மிக்கல்லே இன்றைக்கி வீட்டில் இல்லை, மிக்சியில் போட்டு குறவென்று அரைத்து கொள்ளலாம். அப்படி அரைத்து எடுத்து அதனோடு 2 கோப்பை தண்ணீரை சேர்த்து அதை 1 கோப்பையாக சுண்ட வைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி காலை மதியம் மாலை என்று 3 வேளை சிறுகன் பிள்ளை பச்சையாக எடுத்த அந்த சாறு கசக்குமா ஐயா? கசக்கா, சத்தியம் சொல்கின்றேன், கசக்கா. சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? இருக்காது, நன்றாக இருக்கும். அப்போ அப்படி எடுத்த சிறுகன் பிள்ளையினுடைய சாறை சாப்பிட்டு பலர் கல்லை நான் கரைத்து விட்டேன் என்று என்னிடத்துல வந்து சொல்லி இருக்கிறார். சிறுகன் பிள்ளை சாறு ஐயா பச்சையாக கிடைக்கல, நிறைய அங்காடிகளிலே நாட்டு மருந்து கடைகளிலே அது தழையாக விற்கிறது, சூரணமாக விற்கிறது. சூரணமாக வாங்கிறது நம்பிக்கைக்குரியதாக இருந்தால் சந்தோஷம். அதனால் நாம் என்ன பண்ணணும், அந்த தழையாக வாங்கினா பார்த்தா தெரியும், அதை வாங்கி அதை இது மாதிரி கஷாயம் போட்டு சாப்பிடலாம். கஷாயம் போட்டு சாப்பிடும்போது சிலருக்கு சொல்லுவேன், கொஞ்சம் சீரகத்தை கூட சேர்த்து கஷாயம் போடுங்கள், அது சிறுநீரை இன்னும் நிறைய பெருக்கி
விரைவிலே அந்த கல்லை வெளியிலே கொண்டு வருவதற்கு உதவும். இப்போ சிறுகன் பிள்ளைக்கு இது வெறும் வயிற்றுல சாப்பிடணுமா? அதுதான் காலையில. ஆமா. நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை, நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை, பேரிடர் பெரிய இடராக இருக்கிற நீர் அடைத்து கொண்டு கல் அடைத்து கொண்டு பெரிய இடரை தருகிற அந்த பிணி இருக்கிறது கல்லடைப்பு. நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை, குடர் வயிறு, சூளைன்னா வலி, வயிற்றுல ஏற்படுற குடற்சூலை. நிறைய பேர் அல்சர் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு அந்த மருந்து, அதுக்கும் இதே மருந்து. நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை, பேரிடர் இரத்த கணம் போக்கும் காட். இப்போ நான் என்னிடத்துல வருகிற இதய நோயாளிகளுக்கு இந்த சிறுகன் பிள்ளையனுடைய சாறு தான் கொடுப்பேன். காலையில் ஒரு வேளை எடுத்துக்கிட்டா போதுமாங்க ஐயா? நாம அதை சூரணமாக்கி கஷாயமாக்கி மருந்தாகிற போது 3 வேளையும் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு இருதய நோயாளிகளுக்கு என்ன பண்ணுகிறார்கள், மருத்துவமனையில் போனால் அவர்களுக்கு அந்த இரத்தத்தை நீர்க்க செய்கிற பிளட் தின்னர் என்று மருந்துகளை கொடுக்குறோம். ஆஸ்பிரின் சேர்ந்த எக்கோஸ்பிரின் என்று ஒரு மருந்து ரொம்ப காமன், எல்லாருக்கும் தெரியும். அந்த இரத்த கணத்தை அகற்றுவதற்கு மருந்துகள் எடுக்கிறார். சித்தாவில் இருக்கா கேட்பார்கள் பலர். என்ன நான் சொல்லுவேன், இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா தேரையர் சொல்றார். பேரிடறி இரத்த கணம், பேரிடர் தருகிற இரத்த கணத்தை போக்கும், பேரிடறி இரத்த கணம் போக்கும் காட். வார் இருக்கும் பூமுலையாய் சிறு பிழையாம் கற்பேதி என்றே அறி. கல்லை பேதியாக்குற ஒரு மூலிகை இருக்கிறது, கல்லை வெளியாற்றுகிற ஒரு மூலிகை இருக்கிறதுன்னு சொல்றார். அப்போ இது மாதிரி நிறைய சொல்ல போனால் ஏராளமான மூலிகைகள் இருக்கின்றன. அவளெல்லாம் மருத்துவர் என்கிற முறையிலே அந்த மூலிகளை எல்லாம் கொண்டு வந்து ஒன்றாக சேர்த்து மருந்தாக்கிய போது ஒன்றை கண்டுபிடித்தேன். பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், சிறுநீரகம் வீங்கி, புரஸ்த கோளம் வீங்கி விட்டது, சிறுநீர் தடுத்து சிறுநீர் போகிறது, சரளமாக சிறுநீர் வருவதில்லை, சிறுநீர் போகிற போது எரிச்சலாக இருக்கிறது. இதெல்லாம் பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டினுடைய அடையாளம். சொல்ல ஒன்னா நீர்க்கட்டு துன்பமாமிச மறுகள் கல் அடைப்பு எனும் பிணிகள் கண்டக்கால் கருஞ்செனவேர் கண்மாதே நெறிஞ்சி நறுனி வித்தே நினை என்று ஒரு பாடல் இருக்கு. நெறிஞ்சனுடைய விதை இருக்கிறதே, இந்த நெறிஞ்சனுடைய வித்துக்கு புரஸ்த கோளம் என்கின்ற அந்த தசை வீங்கி இருக்கிற மருவி இருக்கிற ரத்த அந்த தசை கட்டி, எப்படி சொல்கிறான் பாருங்க. சொல்ல ஒன்றா நீர்க்கட்டு. நான் பார்த்துருக்கிறேன், இந்த ப்ராஸ்டேட் வீங்கி போச்சுன்னா பல சிறுநீர் போகிற போது அழுவார்கள், கத்துவார்கள், சொட்டு சொட்டாக ஒன்றுக்கு வரும் ஒன்றுக்கு பாருங்கம்மா. ஒன்றுக்கு சிறுநீர் முட்டி கொண்டு இருக்கிறது, வெளியிலே போகவில்லை என்றால் அது எவ்வளோ பெரிய உபாதையாக இருக்குமா. அப்படிப்பட்ட உபாதையை தருவது பிராஸ்த கோலத்தினுடைய வீக்கம். வேகமாக வரல, அப்போவே வந்துடணும். வேகமாக வரல, தடைப்படலை, அது தடைப்பட்டு ஸ்லோவாக யூரின் வருதுன்னா அப்போவே மருத்துவரை பார்க்கணும், சித்த மருத்துவரை பார்க்கணும். அது நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சூலை பேரிடர் இரத்த கணம், பேரிடர் மரணத்தை தருவித்து பெரிய இடரை குடும்பத்துக்கு தருகிற திக்னஸ் ஆஃப் பிளட் இரத்த கணம் போக்குங்கான், இவை எல்லாத்தையும் போக்கிடும் என்று சொல்லுகிறார். போக்குங்கான் வார் இருக்கும் பூன்முலையை கச்சனிதான் சொல்கிறோம்னா பிரேசியர்னு இன்னைக்கு வந்துடுது. ஆனால் அந்த பேரெல்லாம் தெரியாமல் போச்சு. இன்னைக்கு பிரான்னு சொல்லி வித்துட்டு இருக்கா. அன்றைக்கு கச்சனிந்த ஒரு தமிழில் ஒரு பாடல் உண்டு. கச்சனிந்த போது கரும்பானேன், கையில் பிள்ளை வச்சிருந்த போது கசப்பானேன் என்று மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே ஒரு சம்பாஷிக்கிறார். அன்றைக்கு கச்சனிந்த கொங்கையோடு நின்ற போது என்னை கரும்பு என்று அரைத்தாய், என் கையில் குழந்தையோடு இருக்கிற போது நான் கசக்கிறேனா என்று ஒரு கேள்வி கேட்டான்னு சொல்லுவோம். அப்போ கச்சு என்பது நம்முடைய பாரம்பரிய உடை. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.